ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம்னு பிளான் பண்ணி யூடியூப்பில் ரிவ்யூ இருக்கான்னு பார்த்தேன். ஒருத்தனுமே ரிவ்யூ போடல. எல்லாருமே அமேசானில் வாங்கினது மட்டும்தான் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ப்ளஸ் ஹிந்திக்காரங்க போட்டிருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு புரியவும் இல்லை. பட் அது மீஷோ இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது. சரி நம்மளே ஃபஸ்ட்டு ரிவ்யூவராக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ணால் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. மீஷோவில் ஆர்டர் பண்ணதுக்கு ஃப்ளிப்கார்ட் டேப் போட்டி வந்துருந்துச்சு. இது என்னடா அது அப்படின்ட்டு உடனே கூகுளில் ஓடி போய் கேட்டேன், ஏங்க ஃப்ளிப்கார்ட்டும் மீஷோவும் ஒன்றா அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொன்னான், அமேசான் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டு, ஃப்ளிப்கார்ட்டும் மீஷோ வந்து இந்தியன் பேஸ்டு கம்பெனி தான் அப்படின்ட்டு. நான் கேட்டதுக்கும் அவன் சொன்னதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு? சரி, நம்மளே வாங்கி பிரித்து பார்த்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி போட்டுருவோம், மக்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ட்டு நானும் அதை உருவுற துச்சாதன சேலையை உருவுன மாதிரி அவ்வளோ நீளம் வந்துக்கிட்டே இருக்குது. பட் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன கிராக் கூட விழுகாத அளவுக்கு. ஸோ செம்மையாக இருந்துச்சு ப்ராடக்ட்டு. சரி, தண்ணியில் ஊற வச்சு எப்படி இருக்குன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்